innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd faqad qala Allahu ta'ala aidan fil Qur'anil azim a'udzu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim या अय्युहन्नास इत्तकुम रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा इत्तकुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा. நிச்சயமாக புகழனைத்தும் அகிலங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவனுடைய கருணை மன்பும் அகிலத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வில் நெறியாக ஏற்று கடைபிடித்து வாழுகிற ஒவ்வொரு நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமாருடைய வரலாறு என்கிற தலைப்பில் 2-3 தினங்களாக அவருடைய வாழ்வு தொடர்பான செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் அல்லாஹ்விடத்திலிருந்து நேர்வழி வரும், அந்த நேர்வழியை பற்றி பிடிக்கக்கூடியவர்களுக்கு எந்த கவலையும் துன்பமும் இல்லை என்பது குறித்தும், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் இடம்பெறுகிற செய்தி என்ன என்பது குறித்தும், அதேபோல் அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் சொன்ன வாதங்கள் என்ன என்பதை குறித்தும் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். அதனுடைய ரொம்ப பேச்சு சலசலன்னு இருக்குது, பேசினா ஒன்றும் புரியவும் செய்யாது. கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் இருங்க. ஒரு 15 நிமிஷம் தான், குறைச்சிருவோம் நேரத்தை. ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சொல்லக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெளிவாக என்ன செய்யும் தெரியும். ஏன்னு கேட்டால் மறுமை நாளில் நாம் ஒரு நடுநிலை சமுதாயமாக இருக்கிறோம். நாளைக்கு சாட்சி சொல்ல வேண்டி இருக்குது. அது குறித்து இப்போ பல செய்திகளை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறோடு சேர்ந்து வருது. அப்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாளைக்கு மறுமையில் நம்ம அல்லாஹ் விசாரணைக்கு கூப்பிடும்போது நாம் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அது சம்மந்தமான செய்திகள்லாம் இருக்குது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அப்போ இது போன்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதோடு விடலை, இன்னும் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித்தர்றான். ஏராளமான அத்தியாயங்களில் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். என்ன சொல்கிறாரு? அல்லாவே சொல்கிறா குர்ஆன்ல, அவருடைய சகோதரர் நூகை நாம் அனுப்பினோம். அவர் யா கௌமி யாபுதல்லாஹ், என் சமுதாயமே, அவர் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், நீங்கள் அவனுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறேன், ஒரு தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்விடத்திலிருந்து வகை செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், நேர்வழி எது என்பதை உங்களுக்கு நான் சொல்வதற்கு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்விற்கு பயப்படுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்று அவர் என்ன செய்கிறாரு? பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. இவர் என்ன தான் சொன்னாலும் சரிதான், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. எந்த அளவிற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால், அந்த மக்கள் சொல்கிறாங்க நூஹ்கிட்ட, நூஹே நீ சொல்லக்கூடிய இந்த கொள்கையிலிருந்து வெளியே போயிரு, இனிமேல் இந்த கொள்கை என்கிட்ட சொல்லக்கூடாது, இந்த கொள்கையிலிருந்து நீ வெளியே விலகிரு. அப்படி விலகலன்னு வச்சுக்க, நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் உன்னை கல்லால் இருந்து என்ன செய்வோம்? கொலை செய்து விடுவோம் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்ன காரணத்தினால அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்களை கல்லால் இருந்து கொலை செய்வேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் சொல்கிறான், நீ ஒரு வழிகேடனே. யார? தூதரை பார்த்து வழிகேடனா? அவன் வழிகேட்டில் இருக்கிறான், அவன் வழிகேட்டில் இருக்கிறத தான் தூதர் சொல்ல வந்தாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ ஒரு வழிகடனா இருக்கிற, நீ வழி தவறியவனா இருக்கிற, நாங்கள் தான் கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை
அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்லை. இவரும் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, கேட்குற மாதிரி தெரியல. உடனே என்ன செய்றாரு, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாரு. எப்படி பிரார்த்தனை பண்றாரு பாருங்க. அவர் செய்த பிரச்சாரத்தை பூரா அல்லாஹ்ட்ட சொல்றாரு, இறைவா நான் என் சமுதாயத்திட்ட போனேன், என் சமுதாயத்தை நான் இரவிலும் அழைத்தேன், பகலிலும் அழைத்தேன். எதை நோக்கி அழைச்சாரு? இந்த மார்க்கத்தை நோக்கி அழைச்சாரு. இரவுலையும் அழைக்கிறாரு. இரவு பகல் ரெண்டு தானே இருக்குது. ஒரு நாளைக்கு எடுத்துக்கொட்டியனா இரவு இருக்கிறது, பகல் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இரவையும் விடல பகலையும் விடல. இரவு நேரத்திலையும் இந்த மார்க்கத்தை சொல்றாரு, விடுபட்டவன பகல் நேரத்திலையும் சொல்றாரு. இரவிலையும் பகலிலையும் நான் என்னுடைய சமுதாயத்தை அழைத்தேன், அவர்கள் கேட்கக்கூடியது மாதிரி தெரியல. எந்த அளவுக்கு தெரியுமா, அவர் சொல்றார், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாரு, இறைவா உன்னுடைய மன்னிப்பிற்காக நான் அழைத்த போதெல்லாம் அவர்கள் எப்படி என்னிடத்தில் அணுகினார்கள் தெரியுமா? அவர்கள் நான் சொல்லுகிற கொள்கையை காதில் கேட்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய 2 விரல் இருக்குல்ல, இந்த 2 விரல்களையும் தன்னுடைய காதுகளில் வைத்து அடைத்து கொண்டார்கள். நூகு சொல்றதை கேட்கக்கூடாதான், நூகு சொல்றதை நான் கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க, நான் மன்னிப்பின் பக்கம் அழைக்கேன், இறைவா உன்னுடைய மன்னிப்பின் பக்கம் நான் அவர்கள் அழைத்த பொழுதெல்லாம் அவர்கள் தன்னுடைய 2 விரல்களையும் 2 காதுகளில் வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்தார்கள், நான் சொன்ன பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இல்லை. அது மாத்திரம் இல்லை, நான் இந்த கொள்கையை சொன்னாலேயே அவர் என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆடைகளை முகத்தில் மூடிக்கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறார்கள், கர்வத்தோடு நடக்கிறார்கள் என்று என்ன செய்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை பாருங்க, இறைவா நான் அவர்களை ரகசியமா அழைச்சு பார்த்துட்டேன், சரி பகிரங்கமா இருந்தா வரமாட்டாங்க, சரி ரகசியமா தனித்தனியா கூப்பிட்டு பேசி பார்ப்போம் என்று நான் அவர்களை ரகசியமாக அழைத்தேன். அப்பவும் அவர்கள் கேட்கிற மாதிரி தெரியல. பகிரங்கமாக அழைச்சேன், எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பகிரங்கப்படுத்தினேன். அப்படி பகிரங்கமாக அழைக்கும் பொழுது கூட அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இல்லை. அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய சத்தத்தை உயர்த்தி நான் கனத்த குரலிலே உரத்த குரலிலே அவர்கள் அழைத்தேன். அப்பொழுதும் அவர்கள் என்ன செய்யல, கேட்கல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல வழிகளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சொல்லக்கூடிய செய்தி அவர்கள் கேட்கக்கூடிய மனநிலையிலேயே இல்லை. அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சாங்கிறத அல்லாஹ் சொல்லி தர்றான் பாருங்க. இதுல நமக்கு ஒரு படிப்புன்னு இருக்குது. இன்னைக்கு நாம போய் பிரச்சாரம் பண்றோம்னு வைங்க, நம்மளை எதிர்ப்பதற்காக வேண்டி ஒரு சில பேர் இருப்பான். நாங்க போய் குர்ஆன் ஹதீஸ் சொல்றோம்னு வைங்க, வட்டி வாங்காத, வரதட்சணை வாங்காத, தர்காவுக்கு போவாத என்று குர்ஆன் ஆயத்துக்களை தூக்கி போடுவோம். நான் 3 நாட்கள் உங்களிடத்துல உரை நிகழ்த்தினேனே, நான் என் மனசாட்சி படி பேசுறேனா, என் மன விருப்பப்படி பேசுறேனா? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தான் உங்களிடத்துல நான் பேசினேனே தவிர என்னுடைய மன விருப்பப்படி பேசல. அப்ப குர்ஆனுடைய வசனங்களை மக்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது, பகிரங்கமாக பேசும் பொழுது எங்களை எதிர்க்கக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள். ஏன் போய் எதிர்க்கிற அப்படின்னு நம்ம கேட்டுருவீங்க, அவன் எதுக்கு எதிர்க்கிறான்னு அவனுக்கு தெரியாது. நம்ம சொல்லக்கூடிய கொள்கை என்ன என்பதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். எதுக்காக எதுக்குறேன், இல்ல நீ ஊர்ல பிளவு உண்டாக்குற, நீ ஊர்ல பிரச்சனை உண்டாக்குற, இவ்வளவு நாள் ஒத்துமையாக இருந்தோம், நீ வந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி போச்சு, ஊர் ரெண்டாகி போச்சு என்று பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஊர் ரெண்டாச்சுன்னு பேசுவானே தவிர, குடும்பம் ரெண்டாச்சுன்னு பேசுவானே தவிர, ஒத்துமை போச்சுன்னு பேசுவானே தவிர, அப்படி சொல்லக்கூடிய செய்தி என்ன அதை கேட்க மாட்டான். குர்ஆன்ல இருந்து சொல்லுவான், அதை கேட்க மாட்டான். ஊர் வழக்கத்துக்கு மீற நடந்துட்ட, அடே ஊர் வழக்க வழிகேட்டில் இருந்தாலும் அதே கொள்கையில தான் இருப்பியா அப்படின்னு யார் கேட்கிறா? இறை தூதர்கள் கேட்கிறாங்க. வழிகேடர்கள் எப்படி இருப்பாங்க? கண்மூடித்தனமாக அந்த வழிகேட்டிலே இருப்பார்கள். நபி வந்து எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க, பகல்லும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாரு கேட்கல, இரவிலையும் பிரச்சாரம் பண்ணி கேட்கல, ரகசியமா பகிரங்கமா எல்லா வழியிலையும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாரு, அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இல்லை. ஏன் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் நோயை ஏற்படுத்திட்டான். அப்படிங்கக்கூடிய அளவிற்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரியான மனநிலையில சமகாலத்தில் வாழக்கூடிய நம்முடைய சமூக மக்களை நம்ம பார்க்கிறோம். எதிர்க்கிறான். ஏன் எதிர்க்கிறேன்னு கேட்டா ஊர்ல பிரச்சனை, அதனால எதிர்க்கிறேன். நீ சொல்லக்கூடிய கொள்கை அதை பத்தி எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பிரச்சாரம் பண்ணி பண்ணி பார்த்தா கேட்கிற மாதிரி தெரியல. எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா? நம்ம பிரச்சாரம் பண்ண ஒரு 10 ஆண்டு காலம் பண்ணுவோம், 20 ஆண்டு காலம் பண்ணுவோம். நம்ம ஹயாத்து 60 வயசு தானே, நம்மளுக்கு விவரம் தெரியக்கூடிய வயசு ஒரு 20 வயசு வைங்க. நம்ம வாழ்க்கை முழுக்க பிரச்சார பணியில் ஈடுபட்டா கூட ஒரு 40 ஆண்டு காலம் தான், அவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணியிருப்போம். பிரச்சாரம் பண்ணி மக்கள் வரலன்னு சொன்னா ஒரு கட்டத்தில் தளர்ந்தே போயிடுவோம். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏன் பிரார்த்தனை பண்ணாங்க தெரியுமா, கையேந்தினாங்க தெரியுமா?
அவர் எந்த அளவிற்கு பிரச்சாரம் பண்ணார் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 29 அத்தியாயம் 14 வசனத்தில் சொல்றான் வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸபிஹிம் அல்ஃபா. இவர் அந்த சமூக மக்களிடத்தில் வாழ்ந்தார். எத்தனை ஆண்டு காலம் தெரியுமா? 1050 ஆண்டுகள் குறைவாக. 1050 ஆண்டுகள் குறைனா எத்தனை ஆண்டு கணக்கு போட்டு பாருங்க. 950 வருஷம் நினைச்சு பாருங்க. 950 ஆண்டு காலம் இவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. யாரும் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாதிரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியல. கண்மூடித்தனமாக முன்னோருடைய கலாச்சாரத்தை பின்பற்றான். ஒரு தூதர் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறார். அந்த நேர்வழி அவர்களுக்கு பெருசாக தெரியல. அவர்கள் என்ன பண்ணாங்க? தூதர் சொல்வதே அவர்களுக்கு வெறுப்பைத்தான் உண்டாக்குச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமே சொல்றாங்க, நான் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் நான் செய்யக்கூடிய பிரச்சாரம் அவர்களுக்கு வெறுப்பைத்தான் அதிகமாக்குச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியல. கையேந்துறாங்க. கையேந்திட்டு இன்னொரு இறைவனிடத்தில் 23 அத்தியாயம் 26 வசனத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் சொல்லி தர்றான். கால ரப்பி சுகுனி பிமா கத்தபூன். இறைவா, என்னை அவர்கள் பொய்யராக ஆக்கிவிட்டார்கள். நான் இவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணேன், என் பிரச்சாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியல. அவர்கள் என்னை பொய்யராக ஆக்கிவிட்டார்கள். நீ என்ன செய்ய இறைவா? அவர்களுக்கு எதிராக எனக்கு உதவுவாயாக என்று அவர்களை அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. அந்த சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியல. 950 ஆண்டு காலம் நானும் சொல்லி பார்த்துட்டேன், பல வழிகளில் சொல்லி பார்த்துட்டேன், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியல. அவர்களை இறைவா, அவர்களுக்கு எதிராக நீ தான் என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? 11 அத்தியாயம் 36 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நபியே, இனிமேல் யாரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அந்த சமூகத்தை நான் அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டேன். இனிமேல் அந்த சமுதாயத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இனிமேல் அவர்கள் சொல்வதை பற்றி, அவர்கள் பேசுவதை பற்றி, அவர்கள் செய்வதை பற்றி நீர் கவலைப்படாதீர். நீர் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு கப்பலை தயார் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கப்பலை தயார் செய்யுங்கள். அந்த கப்பலை தயார் செய்து அல்லாஹ் அந்த கப்பலை தயார் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்றான். எப்படி சொல்றான்? நமது கட்டளையின்படியும் கண்காணிப்பின்படியும் நீர் ஒரு கப்பலை செய்வீராக. 26 அத்தியாயத்தில் 112 வசனத்தில் நீங்க அதை பார்க்கலாம். வஸ்னைல் புக்க, நீர் கப்பலை செய். பி ஐயுரினா, நமது கண்காணிப்பிலும், வஹீனா, நம்முடைய வகி செய்தியினாலும். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை செய்யக்கூடியவர்கள் இல்லை, அந்த வேலையை அவங்க செய்யல, அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கப்பலை செய்வதாக இருந்தால், கடல்ல மிதக்கக்கூடிய கப்பலை செய்வதாக இருந்தால் அதற்குன்னு முறையாக அந்த கப்பலை செய்தாதானே தண்ணிக்குள்ள மிதக்கும், இல்லைன்னா தண்ணிக்குள்ள முங்கில போயிடும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே, நீ ஒரு கப்பலை செய். எப்படி செய்யணும்? எனது கண்காணிப்புல செய்யணும். நான் அதை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னுடைய வகை செய்தினால் நான் எப்படி எப்படி செய்ய நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீ செய். அல்லாஹ் ஒருத்தரை கொண்டே செய்ய முடியாதுல, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு என்ன செஞ்சாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கப்பலை செய்ய சொல்லும் பொழுது அல்லாஹ் மறுபடியும் நூஹ்கிட்ட சொல்றான், நூஹே, இனிமேல் இந்த சமுதாயத்தை நான் அழிக்க வேண்டும் என்று நாடிட்டேன். இனிமேல் இந்த சமுதாயத்தை பற்றி நீ எங்களிடத்தில் நினைச்சக்கூடாது, அநியாயக்காரர்களை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. நான் அவசரப்பட்டு துவா பண்ணிட்டேன், பிரார்த்தனை பண்ணிட்டேன், இறைவா அந்த சமுதாயத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இனிமேல் பேச்சுக்கு இடம் இல்லை. அந்த சமுதாயத்தை நான் அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஸ்னவுல் புல்க, அவர் கப்பலை செய்யலானார். குல்லமா மக அலைஹிம் மலக்கும் மின் கௌமிகி, அந்த கப்பலை செய்கிற பொழுது அந்த சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த கப்பலை கடந்து போகக்கூடிய கடந்து போகும் நேரமெல்லாம் இந்த கிறுக்கு பேருக்கு வேலை இல்லை, கிண்டல் பண்ணாங்களாம், பரிகாசம் பண்ணார்கள். அப்படிதான் பரிகாசம் பண்ணியிருப்பான். எப்படி பரிகாசம் பண்ணான்னு சொல்லி தரப்படல. அவர்கள் சொன்னார்கள், சகுரு மின்கும், அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த கப்பலை கடந்து செல்கிற பொழுது நூஹ் நபியை பரிகாசம் செய்தார்கள். எப்படி பரிகாசம் செய்திருப்பார்கள்? ஏன்னா அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க? இவன் ஒரு பைத்தியக்காரன், மண்டைக்கு சரியில்லாதவன், என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பரிகாசம் செய்தார்கள். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்கள் இன்றைக்கு என்னை பரிகாசம் செய்யலாம், நாங்கள் பரிகாசம் செய்யக்கூடிய நேரம் ஒன்று இருக்கிறது, அது வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்படி சொல்லி முடிச்ச உடனே கப்பலை பிரம்மாண்டமாக கப்பல் செய்து முடிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வகியினாலும் அல்லாஹ்வுடைய உதவியினாலும் அல்லாஹ் என்ன செய்றான்? ஒரு பெரிய கப்பலை செய்து முடிக்கிறான். அப்படி கப்பலை செய்து முடித்த உடனே கத்தா இதாஜா அம்ருனா, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பொழுது ஃபாரத் தன்னூர், பூமியிலிருந்து அப்படி தண்ணீர்கள் எல்லாம் அப்படி வெளியேற துவங்குகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அறிகுறி தெரியுது. அப்படி அந்த அறிகுறிகள் தெரியக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து சொல்றான், நீங்கள் இந்த கப்பலிலே ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு ஜோடியை ஏற்றிக் கொள்ளுங்கள், பிராணிகளை விலங்குகளை ஒவ்வொரு ஜோடிகளாக அந்த கப்பலிலே நீங்கள் ஏற்றிக் கொள்ளுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, பிராணிகள் விலங்கினங்கள் எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி. ஏன்னா ஒரு மனிதனால் ஒரு விலங்கை கட்டுப்படுத்த இயலாது, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி என்ன செய்றாங்க, ஒவ்வொரு பிராணிகளுடைய அந்த ஜோடியை என்ன செய்றாங்க, ஏத்துக்கிறார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வாஹலாகா, உன்னுடைய குடும்பத்தாரை அந்த கப்பலை ஏத்திக்க. அந்த குடும்பத்தார்ல இல்லாமன் சபக்க அலைகில் கவுளு, நமது கட்டளை முந்தியவர்கள் இருப்பாங்கல்ல. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் அவர்களுக்கு நெருக்கமான 2 பேர் ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்தை. அவர்களை தவிர, அது யார் நான் பின்னாடி சொல்றேன், அவர்களை தவிர மற்றவர்களை நீ என்ன செஞ்சுக்க, நீ இந்த கப்பலில் ஏத்திக்க அப்படிங்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த கப்பலில் எல்லாத்தையும் ஏத்துறாங்க. எல்லா பிராணிகளுடைய ஜோடிகளையும் ஏத்துகிறார்கள். அந்த அவருடைய குடும்பத்தாரில் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை ஏற்றிக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்வதா இருந்தா குறைவான நபர்கள் தான், ரொம்ப அற்பமான நபர்கள், இத்தனை பேர் நமக்கு சொல்லப்படலை, குறைவான மனிதர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை கொண்டாங்க. கொஞ்சம் கம்மி, ரொம்ப கம்மியான பேர். அல்லாஹ்வே சொல்றான், குறைவான பேர் தான் நம்பிக்கை கொண்டாங்க. அந்த குறைவான பேரும் என்ன செய்தார்கள், அந்த கப்பலில் ஏற்றிக் கொள்ளப்பட்டார்கள். அப்படி ஏற்றிக் கொள்ளப்பட்ட பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த கப்பலிலே நீங்கள் ஏறும் பொழுது சொல்லுங்கள், பிஸ்மில்லாஹி வஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பிகி கஃபூருர் ரஹீம். இந்த கப்பல் இயங்குவதும் இருப்பதும் என் இறைவன் பேரால் இருக்கிறது, அவன் கருணையாளனாக நிகரற்ற அன்புடையனாக இருக்கிறான் என்று என்ன செய்றாங்க, சொல்லி எல்லோரும் ஏறுங்கள் என்று சொல்றாங்க. அந்த எல்லா பொருட்களும் எல்லா விலங்கின ஒவ்வொரு ஜோடி ஏற்றி கொண்டு குறைவான மக்கள் எவ்வளவு நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை ஏற்றி கொண்டார்கள். ஏற்றி கொண்ட உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அல்லாஹ் பூமிக்கு கட்டளை எடுக்கிறான். பூமியிலிருந்து அப்படி நீருத்துக்கள் என்ன செய்து வெளியே தென்பட ஆரம்பிக்கிறது. வானத்திலிருந்து அப்படியே மழை கொட்டோன்னு கொட்டுகிறது. எந்த அளவிற்கு தண்ணீர் பிரளயம் ஏற்பட்டது என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கிறான், மழை போல் அலைகளாக, ஒவ்வொரு அலையும் மழை போல இருந்துச்சாம். மழைங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமானது. கடல்ல இருக்கக்கூடிய அலையை பார்த்தாலேயே ஒரு குறையளவு சுனாமி வரும்பொழுது கூட மழை அளவுக்கு வரல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், பூமியிலிருந்து பீரிட்ட தண்ணியும் வானத்திலிருந்து கொட்டிய நீரும் எந்த அளவிற்கு இருந்தது என்றால் மழை போல அலைகள் என்ன செய்து எழ ஆரம்பித்தது. அப்படி அந்த மழை போன்ற அலைகள் வரும் பொழுது பக்கத்தில் தன்னுடைய மகனை பார்க்கிறாரு. யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் நபி தன்னுடைய மகனை பார்க்கிறாரு. மகன் எப்படி இருக்கிறான், இறை மறுப்பு கொள்கையில் இருக்கிறான். நூஹ் நபி கொள்கை ஏற்றுக்கொள்ள பெத்த மகன், பாசம் இருக்கும்ல, அல்லாஹ் அழிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே மகனை பார்த்த உடனே அந்த துடிப்பு இருக்கத்தானே செய்யும். 1000 இருந்தாலும் அவர் பெத்த மகன் இல்லையா. அவர் சொல்கிறார் தன்னுடைய மகனிடத்திலே, மகனே, இறை நிராகரிப்பை களைந்து விட்டு நீ இந்த கப்பலிலே எங்களோடு ஏறிக்கொள். அவன் சொல்றான், நான் ஏற மாட்டேன், நான் இந்த மலை அலை மாறி எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா வந்தாலும் இதுக்கு மேல இருக்கக்கூடிய மலையில ஏறி என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மிகப்பெரிய பிரம்மாண்டமான அலை அதிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் அப்படி அவனை நாசமாக்குறான். அதே போல எவ்வளவு பெரிய படிப்பினை பாருங்க. ஒரு நபி 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைக்கு இந்த மார்க்கம் கிடைக்கிற பத்தியலா, இன்னைக்கு நமக்கு எல்லாம் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறோம். நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். ஒரு நபியினுடைய மகனுக்கு, ஒரு நபி நினைத்தால் கூட என்ன செய்ய முடியாது, தன்னுடைய மகனுக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அவுலியாக்கள் நம்மளை காப்பாத்திடுவாங்க, முரீதுகள் நாதாக்கள் நம்மளை காப்பாத்திடுவாங்க, அவர்கள் நமக்கு சிபாரிசு பண்ணிடுவாங்க என்று சொல்லி இன்றைக்கு தர்காக்கள்ல போய் விழுந்து கிடக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். ஒரு நபி, ஒரு இறை தூதர், அல்லாஹ் அவரை சிறந்தவங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதருடைய மகனுக்கு அந்த நேர்வழி அவரால் கொடுக்க முடியல, அது இறைவனுடைய நாட்டமாக இருக்கிறது. அப்படி இறை தூதருடைய மகனுக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்றால் அல்லாஹ்விற்கு எவ்வளவு பெரிய நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் என்று பாருங்கள். இது மாதிரியான பிரம்மாண்டமான அலை வருகிறது. இறை மறுப்பாளர்கள் எல்லோரும் அதிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். இந்த கப்பல் என்ன செய்து ஒரு மலை, ஜூதி என்கிற மலையின் மீது அமர்கிறது. அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், மலைக்கும் பூமிக்கும் கட்டளையிடுகிறான். வக்கீல இறைவனிடம் என்று சொல்லப்படுகிறது, யா அர்லு இப்லி இமாகி, பூமியே உன்னுடைய தண்ணீரை நீ உறிந்து கொள். யா சமாவு அகிலிகி மாகி,
வானமே நீ கொட்டுவதை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்படுகிறது. பூமி தன்னுடைய தண்ணீரை உரிகிறது, வானம் தன்னுடைய நீரை என்ன செய்து கொட்டுவதிலிருந்து நிறுத்தி விடுகிறது. அப்படிப்பட்ட செய்தி அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றா. சூதி மலையின் மீது என்ன செய்து கப்பல் அமர்கிறது, இறை மறுப்பாளர்கள் அத்துணை பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி தர்றான். நாம் இறை மறுப்பு கொள்கையில் இருப்போம் என்றால், இறைவனுடைய கொள்கையை செவிதாழ்த்தி கேட்கவில்லை என்றால், நேர்வழிதான் குரான் என்று தெரிந்த பின்பும் கூட அந்த குரானின் போதனைகள் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அதை புறக்கணித்து வாழ்வோம் என்றால், இந்த பாடம் என்னத்தை சொல்லித் தருகிறது? இந்த உலகத்திலும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவான், நாளை மறுமை நாளிலும் அவர்களுக்கு இழிவு இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான். அவர்கள் அல்லாஹ்வுடைய நேர்வழியை புறக்கணித்தார்கள், உலகத்திலையும் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அழிச்சிட்டான், மறுமையில அவர்களுக்கு இழிவு தான். அது மாதிரி தான் நாம் அல்லாஹ்வுடைய நேர்வழி என்று குரானை நம்பி இருக்கிறோம். அந்த குரானின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமையவில்லை என்றால், அந்த நேர்வழியை புறக்கணித்தால் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்துவான், நாளை மறுமை நாளிலும் என்ன செய்வான்? அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும். நாம் குரானின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இது குரான்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லப்படுகிற செய்தி ஒரு சுருக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய செய்திகள் இருந்தாலும் பிரச்சாரத்தை பற்றி சொல்லப்படுகிறது, அதனுடைய சாராம்சத்தை நாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லப்படுதுன்னா, மறுமை நாளில் நூஹ் நபிக்கு நமக்கு உள்ள அந்த தொடர்பு என்ன அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். புகாரியில் 3338வது செய்தி அவர் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாளில் என்ன செய்வாங்களாம்? மக்கள் எல்லாம் அப்படி விசாரணைக்காக வேண்டி நிற்கப்படுவார்கள். அப்படி நிற்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லாருமே பல நெருக்கடிக்கு ஆளாயிருப்போம். நெருக்கடினா எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கும்? யாரும் நமக்கு சிபாரிசு பண்ண மாட்டார்களா, யாரும் நமக்கு உதவ மாட்டார்களா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது ஒரு செய்தியாக இருக்குது. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழைச்சி, நூஹே நான் சொன்ன இறை செய்தியை நீ மக்கள்கிட்ட சொன்னியான்னு கேட்பான். அப்போ அவர்கள் சொல்வார்கள், இறைவா நீ எவைகளெல்லாம் எங்களுக்கு சொன்னாயோ அது எல்லாத்தையும் நான் என் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை அழைப்பான். அந்த மக்கள் அழைச்சி, இந்த தூதர் உங்களிடத்து வந்தாரா, என்னிடமிருந்து வந்து இறை செய்தியை சொன்னாரா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? இறைவா தூதரை என்கிட்ட வரலையே அப்படி போய் சொல்லுவாங்க. தூதரை என்கிட்ட வரலையே, இறைவன் உன்னை பற்றி யாருமே எங்களுக்கு சொல்லலையே என்று அவர்கள் சொல்வார்களாம். அப்போ நூஹே என்ன இவர்கள் மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பானா. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இறைவா முகமது நபியுடைய உம்மத்து இருக்கிறாங்களா, நம்மள முகமது நபியுடைய உம்மத்து இருக்கிறாங்கல்ல, நம்மளை பார்த்து சொல்றாங்க, இந்த உம்மத்திட்ட போய் கேளு, அந்த உம்மத்தார்கள் நடுநிலையான சமுதாயம். பாருங்க, சமுதாயத்திலேயே அல்லாஹ் நம்மளை எப்படி ஆகியிருக்கிறான் பாருங்க, கண்ணியமான ஒரு சமுதாயம். முகமது நபியுடைய உம்மத்தை நடுநிலையான சமுதாயமாக, நீதியான சமுதாயமாக மறுமையில் ஆகியிருக்கிறான். உலகத்தில் இல்லை, மறுமை நாளில் நடுநிலையாக நடக்கக்கூடிய சமுதாயமாக நம்மளெல்லாம் ஆகியிருக்கிறான். அந்த சமுதாயம் தான் நடுநிலையான சமுதாயம். அந்த சமுதாயத்தை நீ கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு நூஹ் நபி சொல்லுவாங்களாம். உடனே அல்லாஹ் நம்மளெல்லாம் அழைப்பான், முகமது நபியுடைய உம்மத்தை அழைப்பான். அழைச்சி இந்த மாதிரி கேட்பான், இந்த மாதிரி நூஹ் போனாரா? இப்போ நம்ம என்ன செய்வோம்? நூஹ் நபியோட வரலாறை பார்க்க குரானில் படிக்கிறோம். குரானில் அல்லாஹ் இப்படிலாம் நூஹ் நபி போனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொண்டோம். நாம் தெரிந்து கொண்ட இந்த செய்தி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம், இறைவா நூஹ் அந்த மக்களிடத்திலே போனார், தன்னை இறை தூதர் என்று சொன்னார், உன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னார், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், அப்படிப்பட்ட சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள் என்று நம்ம சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இந்த சமூகத்தை நான் நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறேன், நீதியான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானா. இப்போ அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? நாளைக்கு மறுமை நாளில் நெருக்கடியான காலகட்டம்னு சொன்னானா இல்லையா? அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நூஹ் நபியை பற்றி வரக்கூடிய அந்த ஹதீஸ் சம்பந்தமான செய்தி, இது 3340வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நூஹ் நபி அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தட்டையாக பரிந்துரைக்காக வேண்டி அலைவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆதம் நபிகிட்ட போய் கேட்போம், ஆதமை பற்றி என்ன சொல்லுவோம்? நம்ம படிச்சிருக்கிறோம்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருந்திருக்கிறான்ல, நீர் தான் மனிதர்களிலே முதலானவராக இருக்கிறீர், நீர் தான் எங்களுடைய தந்தையாக இருக்கிறீர், அது மட்டும் இல்லை இறைவன் உங்களை கரத்தால் படைத்திருக்கிறான், உங்களை சுவனத்திலே குடியமர்த்தியிருக்கிறான், மலக்குமார்களை எல்லாம் உங்களுக்கு சுஜூது செய்திருக்கிறான். இப்படி அவருக்குள்ள அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லுவோம். நீர் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம கேட்போம். ஆதம் நபிகிட்ட கேட்போம். அப்போ ஆதம் சொல்லிடுவாங்க, இன்றைக்கு இறைவன் கடுமையான கோபத்தில் இருக்கிறான் என் மீது,
இன்னைக்கு இருந்த மாதிரி என்னைக்கு இறைவன் கோபப்பட்டதில்லை. ஏன்னா அவருக்கு நெருக்கடி, ஆதமுக்கு நெருக்கடிங்கிறாரு. அவர் கோபமா இருக்கிறார். ஏன் ஏன் இறைவன் அவர் மீது கோபமாக இருக்கிறான் என்றால், அவர் சொல்வார், இறைவன் ஒரு மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று என்னை சொல்லியிருந்தான். நான் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி பாவத்தை செய்து விட்டேன். அந்த பாவத்தின் காரணமாக என்ன நடக்குமோன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய நிலையில் நெருக்கடியில் நான் இருக்கிறேன். என்னால ஒரு காலத்திலையும் சிபாரிசு பண்ண முடியாது. நீங்க போங்க, நூகிட்ட போங்க அப்படிம்பாங்க. அப்ப நூகு நபிட்ட போவோம் நம்ம. நூகு, நீங்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களிலே, பூமியில வந்த தூதர்களிலேயே மனிதர்களில் முதலான ஒரு தூதராக இருக்கிறீர்கள். எங்களுக்கு சிபாரிசு பண்ணக்கூடாதா? உங்களை அல்லாஹ் சிறந்தவன் என்று சொல்கிறான், எங்களுக்காண்டி சிபாரிசு பண்ணக்கூடாதா? அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இறைவன் என் மீது கடும் கோபத்தில் இருக்கிறான். இன்னைக்கு இறைவன் கோபத்தில் இருக்கிற மாதிரி என்னைக்கு இருக்க மாட்டான். இதுக்கு பின்னாடி அந்த கோபம் இல்லை. ஆனால் இன்றைய தினமும் என் மீது இறைவன் கடுமையாக கோபத்தில் இருக்கிறான். ஏன் கோபமாக இருக்கிறார்? அவர் சொல்லுவாங்க, தன்னுடைய மகனை அழைச்சார்ல, அப்படி அழைக்கும் பொழுது அவர் மூழ்கடிக்கப்பட்டு அவன் மகனை அழைச்சிட்டான். அப்போ கப்பலில் இருக்கும் பொழுது இவர் துவா செய்வார். யாருக்கு? மகனுக்காக வேண்டி. 1000 இருந்தால் பெத்த மகன்கிற போது அந்த பாசம் விட்டு கொடுக்காதுல்ல. அவர் என்ன செய்வார்? தன்னுடைய மகனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார். அப்போ அல்லாஹ் கண்டிப்பான், அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது, அவன் நிராகரிப்பவர்களோடு ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் கண்டிக்கும். உனக்கு அறிவில்லாத ஒன்று நீ என்னிடத்தில் கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் கண்டிப்பான். அப்போ அல்லாஹ் இடத்தில் அவர் சொல்வார், இறைவா, நான் அறிவில்லாததை கேட்பதை விட்டு முன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை மன்னித்து விடு இறைவா, நான் ஒரு காலத்தில் இது போன்று கேட்கக்கூடாது என்று என்ன செய்வார்? தௌபா செய்வார். அப்ப நான் என்னுடைய மகனுக்காக வேண்டி செய்த பிரார்த்தனையினுடைய விளைவு இறைவன் என் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. அதனால என்னால் இந்த நாளில் ஒருபோதும் சிபாரிசு செய்ய முடியாது என்று மறுத்து விடுவார்கள். அப்பொழுது முகமது நபி இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட போங்க அப்படின்னு சொல்லப்படும். அப்போ முகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்களுக்காக வேண்டி யாரெல்லாம் பிரார்த்தனை செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருக்காக வேண்டி என்ன செய்வாங்க? பிரார்த்தனை செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள் என்று நம்ம இந்த செய்தியில பார்க்கிறோம். 3338வது செய்தியாகவும் 3340வது செய்தியாகவும் இந்த 2 செய்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆக மொத்தம் இவ்வளவுதான். பெரிய பிரச்சாரத்தை பற்றி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் என்ன செய்ய அதிகமாக சொல்றான். மொத்தத்திலே சார்பிலிருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏராளமான வசனங்களை சொல்லப்பட்டாலும் மெயின் அம்சம் இதுதான். பிரச்சாரம் பண்ணாங்க, அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. உடனே அல்லாஹ் அழைச்சான். அவருடைய மகனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, அதே போல் அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், குர்ஆன்ல பார்க்குறோம், இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இறை மறுப்பாளரான பெண்மணிகளுக்கு 2 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். யாரு? தரபல்லாஹி மஸலல்லதீன கஃபரு இம்ரஅத்து நூஹி வ அம்ரஅத்த லூத். லூத்துடைய மனைவி, லூத்து ஒரு இறை தூதர், லூத்துடைய மனைவியையும் நூகுடைய மனைவியையும் அல்லாஹ் இறை மறுப்பாளர்களுக்கு உதாரணமாக காட்டுறான். நூஹ் நபி தூதராக இருந்தா கூட அவருடைய மகனுக்கு இஸ்லாம் கிடைக்கல, அவருடைய மனைவிக்கு இஸ்லாம் கிடைக்கல. அப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்படி அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத உன்னதமான இந்த தௌஹீத் கொள்கை, ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறார். இந்த கொள்கையை இறுதி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? மௌத்தா போற வரைக்கும் இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கடைபிடிக்க வேண்டுமென அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணணும், இறைவா, என்னுடைய உள்ளம் தடமுறன்ற கூடாது, என்னுடைய உள்ளத்தை சரியான பாதையில் நிலைநிறுத்தியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நம்முடைய உள்ளம் சம்பந்தமாக அதிகமான பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மளை அனைவரையும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஏகத்துவத்தில் நிலைக்க செய்வானாக என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி கூது என்கிற ஒரு நபித்தோழர், இவர் ஆதி என்கிற ஒரு சமுதாயத்துக்காக வேண்டி அனுப்பப்படுகிறார். இந்த ஆதி என்கிற சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட ஹூத் நபி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவர்கள் செஞ்ச பிரச்சாரங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பின்னாடி அந்த ஆதி சமுதாயத்துக்கு அல்லாஹ் உலகத்தில் இல்லாத மக்களுக்கு உள்ள சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த சிறப்பு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நாளைய உரைகளின் வழியாக அறிந்து கொள்ளும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, பெண்களுக்கான கேள்வி என்னன்னு கேட்டால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து மறுமையில் நடக்கக்கூடிய 2 சம்பவத்தை சொன்னேன் இல்லையா? அந்த 2 சம்பவத்தினுடைய ஹதீஸ் எண்கள் நான் 2 செய்தியை சொல்லியிருந்தேன். அந்த 2 ஹதீஸ் எந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த ஹதீஸ் எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க? பதிலாக எழுதி கொள்ளுங்க.
அதே போல இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் 2 பெண்மணிகளை முன்னுதாரணமா சொல்றான்ல, அது யார் என்பதை ஆண்களுக்கு கேள்வி அளிக்குது. இறை மறுப்பாளர்களுக்கு 2 பெண்மணிகள் அல்லாஹ் சொல்றான் முன்னுதாரணமா, அந்த 2 பெண்மணிகள் யார்? ஆண்களுக்குள்ள கேள்வி, இறை மறுப்பாளர்களுக்கு இறைவன் வந்து 2 பெண்களை முன்னுதாரணமா சொல்றான், அந்த 2 பெண்கள் யார்? அவ்வளோதான் முடிஞ்சு.